புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வருகிற 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி அலங்காநல்லூரின் கோட்டை முனி திடலில் உள்ள முத்தாலம்மன் கோவில் முன்பு முகூர்த்த கால் நடப்பட்டது. இந்நிகழ்வில் அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்பின் மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரையில் 66 ஏக்கரில் ரூபாய் 44 கோடி செலவில் அமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு கலையரங்கம் 23 அல்லது 24ஆம் தேதி திறக்க வாய்ப்புள்ளதாகவும் அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்காக சூழ்நிலை கருதி பாஜகவுடன் கூட்டணி வைத்தோம். ஆனால் இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அறிவித்துவிட்டோம். இதனை முதலமைச்சர் ஸ்டாலினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து அவர் அதிமுகவையும் பாஜகவையும் தொடர்புபடுத்தி பேசி வருகிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் வரும் நாடாளுமன்றம் மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தலிலும் கூட பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணிக்கு எஸ்டிபிஐ கட்சியோடு நிறைய கட்சிகள் வரவுள்ளன. எனவே நாங்கள் 40 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம். சிறுபான்மை மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து திட்டமிட்டபடி நாளை முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். இந்நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் அறிவித்த காலவரையற்ற வேலைநிறுத்தத்திற்கு தடை கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவிப்பது சட்டவிரோதம். போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரின் வேலைநிறுத்தத்திற்கு தடை விதிக்க வேண்டும், அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மனுதாரர் சார்பில் முறையிடப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். குஜராத் மாநிலத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு கோத்ரோ ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து வன்முறை மற்றும் மதக்கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தின் போது 5 மாத கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானுவை ஒரு கும்பல் பாலியல் பலாத்காரம் செய்தது. இந்த கொடூர சம்பவத்தை தொடர்ந்து 11 பேர் குற்றவாளிகளுக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த குற்றவாளிகள் 11 பேரையும் கருணை அடிப்படையில் குஜராத் அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தது. குற்றவாளிகள் முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து பில்கிஸ் பானு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் பரபரப்பாக பேசப்படும் இந்த வழக்கில் நீதிபதிகள் PV நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் பியான் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. அப்போது பில்கிஸ் பானுவின் மனு விசாரணைக்கு உகந்ததுதான் என உச்சநீதிமன்ற அமர்வு கூறியதுடன் குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்த குஜராத் அரசின் உத்தரவை ரத்து செய்தது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க கோரி ஆலை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலை சார்பில் வழக்கறிஞர் விகாஸ் சிங் தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்தார். முறையீட்டில் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருப்பதால் ஆலையை நம்பியிருந்த மக்கள் வேலையிழந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10,000 பேர் வேலையிழந்துள்ளனர். எனவே அரசியல் ரீதியான விஷயங்களாக பார்க்காமல் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரிய வழக்கின் விசாரணையை விரைந்து விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதற்கு நீதிபதிகள் தரப்பில் ஜனவரி மாதத்திலேயே முதன்மை வழக்காக எடுத்து விசாரிக்க முயற்சி செய்கிறோம் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள அதம்பார் கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் ஸ்ரீவாஞ்சியம் மின்சாரத்துறை அலுவலகத்தில் தற்காலிகமாக வேலை செய்து வருகிறார். இவருக்கு மோகன்தாஸ் என்ற மகனும் மோனிஷா என்ற மகளும் உள்ளனர். மோனிஷா அச்சிதமங்கலம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் மோனிஷா இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கனமழையின் காரணமாக சுவர் இடிந்து அவர் மீது விழுந்துள்ளது. இதில் மோனிஷாவுக்கு தலையில் பலத்த காயமடைந்து சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து நன்னிலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தருமபுரி மாவட்டத்தின் சார்பாக கழக தொண்டர்கள் மீட்பு மற்றும் ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பின்னர் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை முன்னிறுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடிகளில் முகவர்கள் விரைவில் நியமிக்கப்பட வேண்டும் என்றும், எடப்பாடி செய்த துரோகத்தையும் எடுத்துக் கூறி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நமது கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்தவர் பாலு. வெல்டிங் தொழிலாளியான இவர் இருசக்கர வாகனத்தில் சென்னை சாலையில் சென்று கொண்டிருந்தார். உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அருகே வந்து கொண்டிருந்த போது மாரிநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்ற விவசாயி மணிலா பயிர் எடுத்துக்கொண்டு தனது மனைவி அள்ளியுடன் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற போது 2 இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பாலு, ஏழுமலை, அள்ளி ஆகிய 3 பேரும் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்து பற்றி தகவல் அறிந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் நஞ்சம்பாளையம் பாலம் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற புள்ளிமான் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் புள்ளிமானின் தலை மற்றும் கால் பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் ரத்த வெள்ளத்தில் துடிதுடிக்க புள்ளிமான் சாலையில் இறந்து கிடந்துள்ளது. இதை பார்த்த அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் இதுகுறித்து காங்கேயம் வனச்சரகர் தனபால் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு வருவதாக தகவல் தெரிவித்துள்ளனர். ஆனால் 1 மணி நேரமாகியும் சம்பவ இடத்திற்கு வனத்துறை அதிகாரிகள் வரவில்லை. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஊத்துக்குளி மேற்கு, தெற்கு, வடக்கு ஒன்றியம் சார்பில் பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் KC கருப்பண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஊத்துக்குளி மேற்கு, தெற்கு, வடக்கு ஒன்றிய செயலாளர்களான CT ரவிச்சந்திரன், சக்திவேல், தனசேகர் மற்றும் பேரூர் கழக செயலாளர்கள் VK சின்னசாமி, சரண் பிரபு மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், IT நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.